இன்றைய அவசர உலகத்தில் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நாம் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இந்த ஆனி திருமஞ்சன திருவிழாவில் கலந்துக்கிட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணும் பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் பலரும் இதை சரியாக புரிஞ்சிக்காம ஏதோ சுற்றுலா மாதிரி போய் வர்றதும் அங்கே போய் வீணா வேடிக்கை பார்க்கறதும் தேவையற்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதுமா பொழுதை கழிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நடராஜாவுடைய அருள் கிடைக்கும், ஆனால் முழுமையாக கிடைக்காது. அப்போ போயும் பயன் இல்லையான்னு கேட்குறீங்களா? இருக்கு. சிதம்பரத்துக்கு போய் அவரை கண்குளிர கண்டு வணங்குவது, வாயார நடராஜா நடராஜான்னு அவன் நாமத்தை சொல்வது, மனதில் வீணான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அவரை மட்டுமே நினைச்சு உருகிறது, இதையெல்லாம் செய்தவர்களுக்கு அவர் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பதை நினையார் மெலியார் நிறையழியார் வாழா புனையார் கொன்றை பொதுவோ அனைவீரும் மெச்சியே காண வியன் தில்லையான் அருளன் பிச்சியே நாளை பெறும்னு 11ஆம் திருமுறை கோயில் நான்மணி மாலையில பட்டினத்தார் அருளி செய்கிறார். அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க போறாங்கன்னு என்னையும் கூப்பிட்டாங்க, அதனால நானும் வந்தேன்னு நினைக்காம இது நமக்கு கிடைத்த பெரும் பேரு என்பதை உணர்ந்து அவரையே முழுசா சரணடைஞ்சிட்டோம்னா அவர் அருள் இன்றைக்கே இப்பவே உங்களுக்கு பரமானந்தமா கிடைச்சிரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மற்றபடி சும்மா வேடிக்கை பார்க்கறவங்களுக்கெல்லாம் அந்த ஆனந்தம் கிடைக்காது.